இந்த தீபாவளி திருநாள் ஏன் கொண்டாடுறோம்? நம்மளுடைய முன்னோர்களுக்கு, உங்கள் அப்பாவுக்கோ உங்கள் அம்மாவுக்கு, தாத்தா பாட்டிகளுக்கு தெரியும் தீபாவளியோட மகத்துவம் என்னது, எதனால் இது கொண்டாடப்படுகிறது அப்படிங்கிறது. நிறைய நண்பர்களுக்கு தீபாவளியுடைய சரித்திரம் அப்படிங்கிறது தெரியாது. இன்றைக்கி பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு கொஞ்சம் குறைவான ஒரு புரிதல் அப்படிங்கிறது தான் இருக்கும். முதல்ல தீபாவளி திருநாள் எதனால் வந்தது அப்படிங்கிற ஒரு தகவல். முதல்ல பார்த்திங்கன்னா, ராமர் 14 ஆண்டுகள் காலம் வனவாசம் முடிந்து சீதா தேவியுடன் திரும்பி வரக்கூடிய ஒரு காலமாக தான் இந்த தீபாவளி திருநாள் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அந்த சீத்தை இலங்கையிலேருந்து ராவணனுடன் வதம் புரிந்து சீதாதேவியை திருப்பிக்கு நாட்டுக்கு திரும்பி வரும்போது இந்த தீபாவளி கொண்டாடினதாக. அவங்க வரும்போது நாட்டு மக்கள் எல்லாருமே அந்த தீப ஒளியை ஏற்றி, தீபாவளி தீபம் ப்ளஸ் ஆவளி, அதாவது வரிசையாக ஏற்றி வைத்து அவங்களை வரவேற்றதாகத்தான் இந்த தீபாவளி திருநாள் அப்படிங்கிறது ஒரு சாரார். இன்னொன்று பார்த்திங்கன்னா, எல்லாருக்குமே தெரிந்தது நரகாசுர வதம். ஏன் இந்த நரகாசுர வதம் அப்படிங்கிறது நடந்தது? முதல்ல அந்த நம்ம வராக அவதாரம் எல்லாருக்குமே தெரிந்தது. வராகர் பூமி தாயை கீழேந்து மேலே கொண்டு வந்ததாக ஒரு ஐதீகம் இருக்குது. அப்போ அந்த வராகர்னு கீழே பூமிக்கடியில் போய் அந்த பூமி தாயை மேலே கொண்டு வரும்போது அந்த ஸ்பர்ஷம் ஏற்பட்டு பிறந்தது ஒரு குழந்தை அப்படிங்கிறது தான் பௌமன் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அந்த பௌமன் அசுரனை சண்டை போட்டு கீழேந்து கொண்டு வரும்போது அந்த அசுரத்தனம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். அவர் ஒரு வரம் வேண்டினார். என்ன வரம் கேட்டினா, என்னுடைய தாயால் மட்டுமே எனக்கு மரணம் அப்படிங்கிறது நிகழணும், வேறு யார் கையாலுமே எனக்கு மரணம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற நிகழ்வு. சரி, அதுக்கு அடுத்த ஒரு காலகட்டங்களில் நமக்கு எல்லோருக்குமே தெரியும், கிருஷ்ண லீலையினால தான் இந்த தீபாவளி நடந்தது அப்படின்ட்டு. கிருஷ்ணர் என்ன பண்ணுவாரா, நரகாசுரனோட அட்டகாசம் தாங்காமல் நரகாசுரனை வதம் செய்வதற்காக அங்கே போவார். அங்கே போகும்போது அந்த நரகாசுரனுடைய அம்பு மேலே பட்டு அவர் மயங்கி விழுந்தது போல் அங்கே நடிப்பார். உடனே சத்யபாமா என்ன பண்ணுவாங்களாம், என் கணவரை மயங்கமடைஞ்சு செஞ்சுட்டாங்க, கொன்னுட்டாங்களோ அப்படின்ட்டு அந்த பௌமனாக உருமாறிய அந்த அசுரனை நரகாசுரனை அம்பெய்து வதம் செய்திடுவாங்க. தன் தாய் தான் அந்த சத்யபாமா அப்படிங்கிறது அவருக்கு தெரியாது. தன் தாயினால் நிகழக்கூடிய ஒரு மரணமாகத்தான் அன்றைக்கி நடந்தது. அப்போ இது ஒரு அடையாளமாக தேவர்களை கொடுமைப்படுத்தி ஆட்கொண்டு அவங்கள இயங்க விடாமல் செய்ததற்கு இந்த நிகழ்வு ஒரு அடையாளமாக இருக்கணும் அப்படிங்கிறது நரகாசுரன் வேண்டுதலுக்கு இணங்க அந்த தீபாவளி திருநாள் அப்படிங்கிறது அங்கே கொண்டாடப்படுகிறது. நரகாசுர வதம் பிடிந்த பின் தான் தீபாவளி திருநாள் அப்படிங்கிறது கிருஷ்ணர் காலத்தில் கொண்டாடிருக்கிறாங்க. சரி, இந்த தீபாவளிக்கும் நம்ம ஒன்று போல் கூடியிருந்து கொண்டாடக்கூடிய திருநாள் எதற்காக? இப்போ எல்லாருக்குமே தெரியும், தீபாவளி அப்படின்னா குழந்தைகள், கல்யாணமாகி போன பெண்கள் கூட அம்மா வீட்டில் கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் அமையும். இந்த கிருஷ்ணர் என்ன பண்ணாராம், இந்த வதம் முடிந்த பிறகு தன் தங்கையோட வீட்டுக்கு போயிட்டு நான் இதை செஞ்சிட்டேன் அப்படிங்கிறது மிக பூரிப்பாக கொண்டாடிய ஒரு நாள்னு சொல்லலாம். இதனால தான் தீபாவளி அன்று பெற்றோர்கள் வீட்டிற்கு குழந்தைகளை வரவழைத்து ஒன்று கூடி அந்த திருநாளை மகிழ்வித்து கொண்டாடுறாங்க அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இன்றளவிலையும் நம்முடைய குடும்பங்கள் அப்படிங்கிறத கொண்டாடுறாங்க. இப்போ உங்களுக்கு தெரியும், தலை தீபாவளின்னா பொண்ணு ஆற்றுக்கு வந்துடுவாங்க, அவங்களுக்கு சீர் செய்யணும், அவங்களுக்கு தேவையானதை செய்யணும். இன்றளவிலையும் தீபாவளிக்கு சீர் செய்கிற குடும்பங்கள் அப்படிங்கிறது நிறைய பேர் இருக்காங்க. இது நடக்குதானா? நடக்குது. சரி, தீபாவளி அன்னைக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த தீபாவளி பண்டிகைக்கு முதல் நாள் அப்படிங்கிறது யம தீபம் அப்படிங்கிறது ஏற்றுவாங்க. எதற்காக இந்த யம தீபம் ஏற்றுறாங்க? முதல்ல இந்த மாலை பட்சங்களில் புரட்டாசி மாதம் வரக்கூடிய மாலைய பட்சத்தில் பௌர்ணமி முதல் அமாவாசை வரை நடக்கக்கூடிய மாலைய பட்சங்களில் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, பித்திருக்கள் நம்ம மேலோகத்துலேருந்து இறங்கி கீழோகத்துக்கு நம்ம கூட வாழ்ந்ததாக ஒரு ஐதீகம் அப்படிங்கிறது இருக்குது. அந்த பித்திருக்களுடைய வழி அனுப்பக்கூடிய ஒரு நாளாகத்தான் இந்த அந்த தீபாவளிக்கு முதல் நாள் அப்படிங்கிறது யம தீபத்தை ஏற்றி வைத்து அவர்களை வழி அனுப்பக்கூடிய ஒரு நாளாக நம்ம கொண்டாடுறோம். எப்போன்னா, தீபாவளிக்கு முந்தின நாள் ஈவினிங், சாயந்தரம், மாலை நேரங்களில் எப்போதுமே நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க, தெற்க பார்த்த முகம் ஏற்றாத அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது யமனுடைய வாதல். அந்த வாசலில் தீபம் ஏற்றக்கூடாது அப்படிங்கிறது நம்ம எல்லா வீடுகள்லையுமே தெரியும். இப்போ விளக்கேற்றினா கூட தெற்கு வாசல் அப்படிங்கிறது, இல்லைனா தெற்க பார்த்த முகம் அப்படிங்கிறது ஆகாது அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அதே மாதிரி தான்
இந்த யமனுடைய வாதில் நடந்தனால அந்த வாசலில் தெற்கு பார்த்து விளக்கேற்றி வைப்பது மிக சிறப்பு. வீட்டு வாசலில் தெற்க பார்த்து முகம் ஒரு தீபம் போட்டு அதில் முன்னோர்களுடைய முன்னோர்களை வந்து பூலோகத்துக்கு மேலோகத்துக்கு அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு தன்மை அன்னைக்கு இருக்குன்னு சொல்லலாம். சரி, வேற என்னெல்லாம் தீபாவளிக்கு பண்ணலாம்? இப்போ வந்து தீபாவளி அன்னைக்கு எல்லாருமே காலம்பரை வந்து கங்கா ஸ்நானம் ஆச்சான ஒரு கேள்வி கேட்பாங்க. எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா, கங்கை வந்து எல்லாருக்குமே பாவம், நம்ம ஏதோ ஒரு செயல்னால நம்மளுடைய பாவம் அப்படிங்கிறது நமக்கு இருந்து கொண்டே இருக்கும். எல்லாரும் போய் வருஷம் காசியில் போய் இல்லைன்னா கங்கையில் போயிட்டு நம்ம குளிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக குளிக்க முடியாது. முன்னோர்கள் வந்து இந்த கங்கை நீராடினாலே நமக்கு பாவம் தீரும் அப்படிங்கிற ஒரு கதை சொல்லுவாங்க. அந்த கங்கா தேவியே நம்ம வீட்டில் உள்ள நீரின் வடிவமாக வெந்நீரில் வந்து அங்கே வாசம் செய்வாங்க. அந்த சூரிய உதயத்திற்கு முன்பு பிரம்ம முகூர்த்த நேரத்தில், சூரியன் உதயத்திற்கு முன்பு பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து வெந்நீரில் வந்து நம்ம குளிப்பது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம்னு சொல்லலாம். அதுவும் இந்த நல்லெண்ணெய் தேய்த்து, நல்லெண்ணெய்க்கு வந்து மகாலட்சுமி வாசம், அரக்குப்பொடி, சீயக்காய் சொல்லுவாங்க, அது வந்து சரஸ்வதி வாசம்னு சொல்லுவாங்க. அதை தேய்த்து நம்ம குளித்தாலே அது வந்து நமக்கு ஒரு ஐஸ்வர்யத்தும் தரக்கூடிய அந்த நாளாக கண்டிப்பாக அமையும். அதை தேய்ச்சி குளிச்சுருவாங்க. நம்ம பெரியவங்க பார்க்கும்போது கூட என்ன கேட்பாங்கன்னா, கங்கா ஸ்நானமாச்சா அப்படிங்கிறது தான் முதல் கேள்வியாக நம்மள்கிட்ட கேட்கக்கூடிய நாள். கங்கை நதியில் நீராடிய ஒரு புண்ணிய தினமாக அந்த நாள் அப்படிங்கிறது நம்ம கொண்டாடக்கூடிய ஒரு நாள். அதுக்கப்புறம் தீபாவளி அன்னைக்கு வந்து குபேர பூஜை அப்படிங்கிறது ஒன்று பண்ணுவாங்க. எல்லா வீடுகள்லையும் பண்ணுவாங்களான்னா கண்டிப்பாக பண்ணுவாங்க. 21 விதமான நைவேத்தியங்களை வச்சு அந்த குபேரனுக்கு பூஜை செய்வது அப்படிங்கிறது அந்த நாட்களில் ரொம்ப சிறப்பு. நம்ம முடிந்தவங்க அதனால தான் பல விதமான பதார்த்தங்களை வச்சு அன்னைக்கு வந்து தீபாவளி அன்னைக்கு கொண்டாடுறோம். நீங்கள் எல்லாமே சொல்லலாம், வஸ்திரம்லேருந்து வெடி முதற்கொண்டு நம்ம அன்னைக்கு வச்சு நைவேத்தியம் பண்ணிட்டு தான் அதை வந்து வெளியில் எடுப்பாங்க அப்படிங்கிறது சொல்லுவோம். இப்போ நம்ம ஆண்களில் என்ன பண்ணுவாங்கன்னா, தீபாவளிக்கு ஒரு நைவேத்தியம் பண்ணாங்கன்னா மறுநாள் காலம்பரை நைவேத்தியம் பண்ணிட்டு தான் தருவாங்க. அதுக்கு முன்னாடி தரமாட்டாங்க. யார் கேட்டாலுமே சரி, நாளைக்கு சுவாமி கும்பிட்டுட்டு அதை சாப்பிட்லாம்னு. அது மகாலட்சுமி அந்த குபேர பூஜை செய்வதற்குண்டான ஒரு மகத்துவம்னு சொல்லலாம். இந்த குபேர பூஜை எப்படி பண்ணலாம்? எங்களுக்கெல்லாம் தெரியாதே. நம்ம வீடுகளில் சொம்பு இருக்கும், கலசம்னு சொல்லுவோம். அந்த கலசத்தில் வந்து ஒரு தேங்காய் வச்சு அதில் தேங்காவை நனைச்சுண்டு மஞ்சளை நல்லா சுற்றி வந்துண்டு ஒரு மாவிலை கொத்து வச்சு அதுக்கு ஒரு பொட்டு 3 கண் வச்சுட்டு நம்ம கலசம் வச்சு அந்த இடத்துல சுவாமியை வழிபாடு பண்ணணும். இங்கே எங்கே குபேரர் சம்மந்தப்படுறாருன்னு ஒரு கேள்வி வரும். நம் வீடுகளில் வந்து கிளாஸ் இருக்கும். ஒரு கிளாஸில் அந்த கிளாஸ் நிறையிற வரைக்கும் கொஞ்சம் பைசா உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருமே கையில் கொடுத்து போடுங்க. அந்த குபேரனை அந்த இடத்துல வரவழிக்கிறதாயிட்டு. நிறைய பேருக்கு குபேர பூஜை தனியாகவே பண்ணுவாங்க. வைதிகாலை வச்சு கும்பிடுவாங்க, வாத்தியாரை வச்சு பண்ணுவாங்க, பிராமணர்களை வச்சு பண்ணுவாங்க. இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க, புதுசாக பண்ணுறவங்கன்னு இருப்பாங்க. அவர்களுக்காக இந்த முறை. அதை நீங்கள் செய்யலாமான்னா தாராளமாக செய்யலாம். அந்த குபேரனை அன்னைக்கு வந்து வணங்குறது அப்படிங்கிறது சிறப்பு. தீபாவளி அன்னைக்கு குபேர பூஜை செய்வது மிக சிறந்த பலனை கொடுக்குமானா கொடுக்கும். அந்த நாளுக்கு அந்த மகத்துவம் இருக்குதானா மகத்துவம் இருக்குது. அதை செய்வதனால் வீட்டில் உள்ள பண கஷ்டம், மன கஷ்டம் எல்லாமே சரியாகுமானா கண்டிப்பாக தீரும்னு சொல்லலாம். நம்ம எல்லா ஃபெஸ்டிவலுமே நம்ம எல்லாரும் கொண்டாடுறோமானா கண்டிப்பாக கிடையாது. இந்த தீபாவளி மட்டும்தான் எந்த மதமாக இருந்தாலும் அவர்களும் வந்து வெடிவெடித்து கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக இந்த தீபாவளி திருநாள் மட்டுமே கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். சரி, இதில் வேற என்ன விசேஷம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ திருமணம் ஆகாதவங்களுக்கு இந்த கேதார கௌரி விரதம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். தீபாவளி அன்று செய்யக்கூடியதான் இந்த கேதார கௌரி விரதம். அது என்ன விரதம்? நம்ம சிவபெருமானை வந்து பார்வதி தேவி 21 நாள் விரதம் இருந்து அந்த விரதத்தை கடைபிடித்து தீபாவளி அன்று சிவபெருமானுடன் இணைந்தது, அர்த்தநாரீஸ்வரராக ஏற்றுக்கொண்ட ஒரு நாள் தான் இந்த தீபாவளின்னு சொல்லலாம். அந்த கேதார கௌரி விரதத்தை கடைபிடிக்கக்கூடியது இந்த தீபாவளி அன்று தான். அப்போ திருமணம் ஆகாத பெண்கள் கண்டிப்பாக இந்த கேதார கௌரி விரதம் செய்வது அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். அன்றைக்கி மகாலட்சுமியோட மந்திரங்களை சொல்லி புது வஸ்திரம் அடைந்து பெரியவங்களுடைய நமஸ்காரம் அப்படிங்கிறது வாங்கிட்டு அருகில் உள்ள கோவிலுக்கு போயிட்டு சுவாமிக்கு மாலை வாங்கி கொடுக்கணும். ஏன் அப்படின்னா இவங்க 2 பேரும் இணைந்தது தான் இந்த கேதார கௌரி விரதம். சிவனும் பார்வதியும் அர்த்தநாரியாக உருவெடுத்த நாள்னு சொல்லலாம். சிவனில் அப்போ சொல்லுவாங்கள்ல, கணவன் மனைவி பாதி பாதின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான். அப்போ திருமணம் ஆகாத பெண்கள் அருகில் உள்ள கோவிலுக்கு போயிட்டு அங்கே உள்ள கோவிலில் சுவாமிக்கு மாலை வாங்கி சாற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். வீடுகளில் செய்ய முடிந்தவர்கள் கண்டிப்பாக இந்த விரதத்தை செய்தால் சிறப்பாக இருக்கும்னு சொல்லலாம்.
அப்போ ஒரு தீபாவளிக்கு நமக்கு எவ்வளோ பெருசெல்லாம் இருக்குது பாருங்கள். ஒரு பித்ரு வழிபாடு, பித்திருக்களை வழி அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு தன்மை. அந்த தீபாவளி அன்னைக்கு காலம்பரை வந்து குபேர பூஜை, கங்கா ஸ்தானம். நம்ம வருஷத்தில் ஒரு நாள் இந்த கங்கா ஸ்தானம். நிறைய பேர் வந்து சூரிய உதயத்தை பார்த்துருக்கவே மாட்டாங்க. அந்த சூரியன் தீபாவளி அன்னைக்காட்டி பெரியவங்க என்ன பண்ணுவாங்க, நல்லெண்ணெய் தேய்த்து குளித்து அந்த கங்கா ஸ்தானம் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஒரு வாழ்க்கையின் மறு உருவமாக நித்திய கண்டம் பூர்ணாயுசுன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு கண்டத்தை கடந்து அடுத்த கண்டத்தை விட்டு வரக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது அந்த நாளுக்கு மகத்துவம் இருக்குதானா? கண்டிப்பாக இருக்குது. அதே மாதிரி தீபாவளி அன்னைக்கு தான் ராமர் வந்து வனவாசம் முடிந்து திரும்பி வரக்கூடிய தன்மை. அந்த நரகாசுரனை வதைத்து அந்த நாளை வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக நரகாசுரனை இது வந்து ஒரு அடையாளமாக செய்யணும் அப்படிங்கிற நிகழ்ந்த ஒரு நிகழ்வு. சிவபெருமானும் பார்வதியும் ஒரே உடலாக ஈருடல் ஓர் உயிர்னு சொல்லுவாங்க. அந்த இணைந்த தன்மை அப்படிங்கிறது இந்த நாள். இது எல்லாமே மிக சிறப்பாக நடக்கும்னு சொல்லலாம். முடிந்தவர்கள் நாமும் இந்த விசேஷங்களில் பங்கு பெறலாம். நன்றி. மீண்டும் இதுபோல் நிகழ்வில் சந்திக்கலாம்.